Hi viewers, welcome to Home Cooking Healthy and Tasty Recipes. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ரெசிபி தாங்க. அது என்ன அப்படினு பார்த்தோம்னா நம்ம வந்து இன்னைக்கு பூண்டு வச்சு புளி குழம்பு செய்ய போறோங்க. பூண்டு குழம்புன்னு சொல்வாங்க இல்லீங்களா? சோ அதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ரொம்ப ட்ரெடிஷனலா ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஸ்பைசஸ் வச்சு தான் நம்ம செய்ய போறோங்க. வீட்ல இருக்கிற சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து மெயின் வந்து நமக்கு பூண்டு தாங்க. பூண்டு வந்து 50 கிராம்ஸ் எடுத்தோம்னா சின்ன வெங்காயம் வந்துட்டு 50 கிராம்ஸுக்கு இன்னும் கம்மியாக 40 கிராம்ஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. நான் வந்து பூண்டை வந்து 1-2 வெட்டி வச்சுருக்கேன். முடியலன்னா முழு பூண்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் அதே போல் 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ண முடியல அப்படின்றவங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு நல்ல பழமான டொமேட்டோ கட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இதுக்கு வந்து நம்ம மெயினாக நல்லெண்ணெய் தாங்க சேர்த்து பண்ணணும். அப்போ நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது தான் இதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் டபுளாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வருங்க. வாங்க இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் வந்து கூடவே சேர்த்தா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இந்த எண்ணெயிலே தான் வந்து இந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே வந்து நமக்கு நல்லா குக் ஆகும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரணுங்க. பாருங்க, கடுகு கொஞ்சம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணுங்க. எப்போவுமே பூண்டு குழம்பு புளி குழம்பு செய்யும் போது வெந்தயமும் சோம்பு பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் சேர்க்கும் போது அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க. வெந்தயமும் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வருது. இப்போ வந்து சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேங்க. அவ்வளோதான். இது எல்லாமே வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகணுங்க. யூஸ்வலாக வந்து மழை காலத்தில் கோல்டு சீசனில் வந்து நமக்கு பூண்டு நிறைய சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இது மாதிரி பூண்டு குழம்பு செஞ்சு கொடுத்தோன்னா வந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்றவங்க கூட இன்னும் ஒரு கரண்டி சேர்த்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்மளுடைய இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் வெங்காயத்தையும் இதில் சேர்த்துலாங்க. ஃபஸ்ட்டு பூண்டு சேர்க்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் ஆகி வர ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் லைட்டாக பாருங்க, பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகி வர ஸ்டேஜில் கொஞ்சம் பூண்டுடைய ஈரத்தன்மை போன ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துலாங்க. இது ரெண்டுமே வந்து நல்லா கோட்டாகி நல்லா வெந்து வரணுங்க. ப்ரௌனிஷாக ஆகணும். ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நல்லா பழமாக இருக்கிற தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெளியில் ட்ரிப்பு எங்கேயாச்சும் போகும்போதெல்லாம் வந்துட்டு இந்த புளிக்குழம்பு செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு 2 டேஸ் 3 டேஸ் ஆனாலுமே கெடாதுங்க. அந்த மாதிரி சமயத்தில் டொமேட்டோவை ஸ்கிப் பண்ணிடணுங்க. நம்ம தக்காளி சேர்க்காமல் செஞ்சோன்னா தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த குழம்பெல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு நாள் செய்கிறத விட நமக்கு வந்துட்டு செகண்ட் நாள் தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த குழம்பு பழசு ஆக தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கி வரணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. அப்போ வந்து நமக்கு சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கி வரும். ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிடுங்க. தக்காளி வதங்கட்டுங்க. பார்க்கலாங்க. இப்போ வந்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சாங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்மளுடைய எல்லாமே வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாங்க. இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம வந்து குழம்பு மசாலாவும் சேர்த்து பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்து பண்ணுறேங்க. மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்து பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் நல்லா ஃபுல்லான ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு மல்லித்தூள் போட்டால் தான் வந்து நமக்கு குவான்டிட்டி நல்லா கிடைக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. ஆர்டினரி சில்லி என்னும்போது நீங்கள் வந்துட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்தா போதும். கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்றவங்க பாதி சேர்த்துக்கோங்க பார்த்து. எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. கூடவே வந்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன்.
சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. பாருங்கள், எல்லா மசாலாவும் நல்லா கலந்து விட்டுறணுங்க. இதோட மிங்கிள் ஆகிற மாதிரி. கூடவே பெருங்காயத்தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் போட்டால் தான் அங்கே வந்துட்டு புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த பூண்டுடைய டேஸ்ட்டும் அந்த பெருங்காயம் மசாலாவுடைய டேஸ்ட் எல்லாமே வந்து நல்லா பிடிக்கும். இதை நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. அப்போ தான் வந்து அந்த நல்லெண்ணெய் கூட மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போகும் ஃப்ரை ஆகும்போது தான். பாருங்கள், இப்போ வந்துட்டு எல்லா மசாலுமே வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா புளி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. புளியோடு வந்து மசாலா சேர்ந்து வேகணும். பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அப்புறமா நம்ம ஃபைனலில் கொஞ்சம் இது கொதி வர ஸ்டேஜில் தாங்க தண்ணி சேர்க்கணும். ஆனால் வந்து யூஸ்வலாகவே வந்து பூண்டு குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்னஸாகவே இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு அந்த ரைஸோடு கொஞ்சமாக போட்டு அப்படியே பெசரி சாப்பிடும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இப்படியே 10 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேங்க. 10 மினிட்ஸுக்குள்ளே நான் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட் பண்ணி அதனுடைய பால் மட்டும் எடுத்துகிட்டு வர போகிறேங்க. தேங்காய் பால் மட்டும் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் சேர்க்கலாங்க. இது வந்து 10 நிமிஷம் குக் ஆகணும் லோ ஃப்ளேமில். அப்புறமா பார்க்கலாங்க. அதுக்குள்ளே பால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். பார்க்கலாங்க. இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய குழம்பு நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய பூண்டெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேங்க. பவுடரான வெல்லம். ஏன் நம்ம வந்து இதில் வெல்லம் சேர்க்குறது அப்படின்னா வந்துட்டு நம்ம பூண்டுடைய காரமும் புளியும் நமக்கு வந்து பேலன்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறோங்க. வெல்லம் சேர்த்தா தான் வந்து அந்த காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இது நம்ம சேர்த்துடலாம். இது நம்ம ஏன் தேங்காய் பால் சேர்க்கறது இதில் அப்படின்றதுனா கொஞ்சம் குழம்புடைய கன்சிஸ்டன்சி நமக்கு அதிகமாக தேவை அப்படின்றதுக்காக தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு குழம்பு ஒரு 2 நேரத்துக்கு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரணுங்க. நல்லா ஒரு கொதி வந்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ண உடனே வந்து நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டு நம்ம சாப்பிடும்போது இன்னும் வந்து அந்த பூண்டுடைய டேஸ்ட்டு எல்லாமே வந்து நல்லா குழம்புல ஊறி நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க. இப்போ நான் வந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடுறேங்க. வச்சுட்டு 5 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாங்க நம்மளுடைய குழம்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்துட்டு ஆஃப் பண்ணி 5 மினிட்ஸ் ஆச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக ஆறுனா தான் வந்துட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்த்தாலே வந்துட்டு எண்ணெயெல்லாம் மிதந்து நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு இந்த குழம்பு கொடுக்குது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளுடைய பூண்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக எப்படி இருக்குது. அப்படியே நல்லா குக் ஆகிருக்கு. சாதம் வேணான்னு சொல்கிறவங்க கூட விட மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி மாடலில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.